ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் பி. சா. சுப்பிரமணிய சாஸ்திரி எழுதிய கிருதி பரிச்சயக உரை நிகழ்த்துபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் வி. யமுனா தேவி அவர்கள். தென்மொழி தேன்மொழி, வடமொழி வாடாமொழி. இது ஒரு முதுமொழி. தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் இந்திய பாரம்பரியத்தின் இரு கண்களாகக் கருதியவர்கள் தமிழர்கள். அகத்தியர், தொல்காப்பியர் முதற்கொண்டு சென்ற நூற்றாண்டைச் சேர்ந்த உவே சுவாமிநாதையர், பி. சா. சுப்பிரமணிய சாஸ்திரி வரை பல சான்றோர்கள் இரு மொழியிலும் சிறந்த புலமையை பெற்றிருந்தார்கள். நாம் இன்று 2025 125 ஆண்டு விழா கண்ட பி. சா. சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களை நினைவு கூற இருக்கிறோம். தலைசிறந்த மேதையாக விளங்கிய திரு பின்னங்குடி சுவாமிநாத சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் பல முதல்களுக்கு சொந்தக்காரர். தமிழ் ஃபைலாலஜியில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். தொன்மையான தமிழிலக்கண நூலான தொல்காப்பியத்தை முழுவதும் ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் அவரே. முதலாக சம்ஸ்கிருத இலக்கண உரைநூலான பதஞ்சலி மகாபாஷ்யத்தை முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ் அகராதியையும் தொகுத்திருக்கிறார். ஒப்பிலக்கியங்கள் பல படைத்திருக்கிறார். அவருடைய இருமொழி இலக்கண புலமையை வியந்து அவருடைய பெயர் சுருக்கமான பி. சா. சுப்பிரமணிய சாஸ்திரி என்பதையே பிசாசு என்று அழைத்தவர்கள் பலர். முனைவர் திரு சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை அருகில் பாலகிருஷ்ணம்பட்டி என்ற இடத்தில் 1890 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதியன்று சுவாமிநாத சாஸ்திரிகளுக்கும் ஸ்ரீமதி மங்களம்மாளுக்கும் மூத்த மகனாய் பிறந்தவர். பாஷ்ய ரத்னாவளி போன்ற நூல்களை எழுதிய 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சொக்கநாத மகின் மற்றும் பாலபதஞ்சலி போன்ற பரம்பரை சம்ஸ்கிருத சான்றோர்கள் பிறந்த குலத்தில் பிறந்தவர். அவருடைய சிறு வயதில் வறுமை காரணமாக கல்வியை தொடர பல தடங்கள் ஏற்பட்டன. பள்ளி படிப்பு முடிந்தவுடன் தற்போது பிஷப் ஹீப்ரூ கல்லூரி என்றழைக்கப்படும் SPG கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே திரு அருளானந்தம் என்பவர் அவர் நிலையறிந்து அப்பொழுது கல்லூரி முதல்வராய் இருந்த புனித தந்தை கார்டினர் என்பவரிடம் பரிந்துரைக்க அவர் துணை கொண்டு ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் பட்டம் பெற்று பின்பு கார்டினர் அவர்கள் கீழேயே வேலைக்கமர்ந்தார். அவர் பின்னர் சம்ஸ்கிருதத்தில் MA பட்டம் பெற விரும்பி சம்ஸ்கிருத இலக்கணத்திலும் தத்துவத்திலும் சிறந்தவரான திரு நீலகண்ட சாஸ்திரியாரிடம் தினமும் திருவையாறிலிருந்து க்ஷேத்திரபாலபுரம் வரை 20 கிலோமீட்டர் நடந்து சென்று அவற்றை கற்றார். திரு குப்புசுவாமி சாஸ்திரியாரிடம் நியாய சாஸ்திரமும் அலங்கார சாஸ்திரமும் கற்றார். சுப்பிரமணிய சாஸ்திரி அவருடைய ஹிஸ்டரி ஆஃப் கிராமட்டிக்கல் தியரிஸ் இன் தமிழ் எனும் நூலில் முகவுரையில் திரு குப்புசுவாமி சாஸ்திரி அவர்களே சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் தன்னிடம் மீமாம்சைக்கு பாட்ட தீபிகையும் அத்வைத வேதாந்தத்திற்கு பிரஸ்தானத்ரய பாஷ்யமும் நியாயத்திற்கு கதாதர வியுத்பத்தியையும் பயின்றதாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் துவன்யாலோகம் மற்றும் வியக்தி விவேகம் எனும் அலங்கார சாஸ்திர நூல்களை கற்றுக் கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் பெனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சின்னசுவாமி சாஸ்திரியாரிடம் மீமாம்சையும் கற்றுக் கொண்டுள்ளார். மேல்கூறிய தன்னை பற்றிய விவரங்களை சாஸ்திரியார் இக்குறிப்பில் கூறுகிறார். கௌஷிகான்வயஜ சூனோர் மங்களா சுவாமிநாதயோஹோ நீலகண்ட யதேஷ்சாத்ரஹ சப்தசாஸ்திராத்ம சாஸ்திரயோஹோ ஸ்ரீ குப்புசுவாமி விதுஷஹ நியாயாலங்கார சாஸ்திரயோஹோ ஸ்ரீ சின்னசுவாமி விதுஷஹ ஜைமினியே நயே ததா. இவ்வாறு பல புகழ்பெற்ற மேதைகளிடம் பல விஷயங்களை கற்றறிந்து 1914 ஆண்டு MA சம்ஸ்கிருதத்தில் தனி நிலைய மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார். இவர் மேலும் சென்னை சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் LT பட்டத்தையும் பெற்றுள்ளார்.
தமிழையும் வேதபாஷ்யங்களையும் அவர் சுயமாகவே கற்றுத் தெரிந்து கொள்ளார். போதனை வழங்கப்பட்ட போதில் தங்கள் முந்தைய பிறவிகளில் இருந்து பெற்ற அறிவே அவர்களுக்கு நிலையான வழிகாட்டியாக இருந்தது என்று பொருள்படும் காளிதாசரின் குமார சம்பவத்தில் வரும் ஸ்திரோபதேசாம் உபதேசகாலே பிரபேதிரே பிராப்தன ஜன்ம வித்யாகா என்ற கூற்றுக்கு சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களே சான்றாக விளங்கியுள்ளார். சுப்பிரமணிய சாஸ்திரியாருடைய சம்ஸ்கிருத அறிவு தொல்காப்பியத்தை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, பொதுவாகவே மொழி பயன்பாட்டினை அறிந்து கொள்ள பல இடங்களில் பயன்படுவதாக காணலாம். உதாரணமாக தொல்காப்பிய சொல்லதிகார குறிப்பில் எனையுருபும் அன்னமரபின் வானமிலவே சொன்ன முறையான எனும் 111ஆம் நூல்பாவுக்கு உரையெழுதும் போது இதில் மானம் என்பதற்கு குற்றம் என பொருள்பட கூறப்பட்டுள்ளது. மானம் என்பதற்கு பிரமாணம் என்றே பொருள். இதற்காக பல சூத்திரங்களை சுட்டிக்காட்டி இச்சூத்திரத்தில் உள்ள மானம் என்ற சொல்லுக்கு குற்றம் என பொருள் கொள்ளாமல் பிரமாணம் என்ற பொருளை ஏற்பதே உச்சிதம் என்கிறார். சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் தமிழ், சம்ஸ்கிருதம் ஆகிய இரு மொழியிலும் வல்லவரானதால் இப்பிழையானது சொல்லில் சந்தி பிரிக்கும்போது மெல்லின வகையால் வந்தது என்று விளக்குகிறார். தொல்காப்பியத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் இவரே. தொல்காப்பியத்தை ரோமன் எழுத்துக்களில் ஒலிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட விதத்தினை நார்வேயிலிருந்து பேராசிரியர் ஸ்டென்குனோ, எடின்பரோவிலிருந்து ஏபி கீத் ஆகிய அறிஞர்கள் வெகுவாக புகழ்ந்திருக்கிறார்கள். அவர் இதே காலகட்டத்தில் தமிழ் மொழி இலக்கணம், திருக்குறள் குறிப்பு போன்ற பல நூல்களையும் வெளியிட்டுள்ளனர். 1930ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் அகராதி துறையில் இவர் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது ஹிஸ்டரி ஆஃப் கிராமட்டிக்கல் தியரிஸ் இன் தமிழ் அண்ட் தேர் ரிலேஷன் டு கிராமட்டிக்கல் லிட்ரேச்சர் இன் சான்ஸ்கிரிட் என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றார். ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் தமிழ் ஃபைலாலஜியில் பெறப்பட்ட முதல் முனைவர் பட்டம் இவருடையதே ஆகும். இதே ஆய்வு 1934ஆம் ஆண்டு ஹிஸ்டரி ஆஃப் கிராமட்டிக்கல் தியரிஸ் இன் தமிழ் என்ற நூலாக வெளிவந்தது. இந்நூலை லண்டனை சேர்ந்த பேராசிரியர் ஆர்.எல். டர்னர், பாரிஸை சேர்ந்த பேராசிரியர் ஜூல்ஸ் பிளாக், சிகாகோவை சேர்ந்த மொழியியல் பேராசிரியர் லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்ட் மற்றும் கோப்பன்ஹேகனிலிருந்து பேராசிரியர் ஹோல்கர் பீடர்சன் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் பதஞ்சலியின் மகாபாஷ்யத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை 2 பாகங்களாக மற்றும் சம்ஸ்கிருதத்தில் பிரசித்தி பெற்ற துவன்யாலோகம் என்ற நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பான தொல்காப்பியம் நூலையும் பிரசுரித்தார். சுப்பிரமணிய சாஸ்திரியார் அவர்களுடைய தலை சிறந்த படைப்பாக கருதுவது பதஞ்சலி மகாபாஷ்யத்திற்கு அவர் எழுதிய ஆங்கில மொழிபெயர்ப்பாகும். ஒருவர் மகாபாஷ்யத்தை படிக்க வேண்டும் அல்லது ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற பொருளில் மகாபாஷ்யம் வா பட்டனியம் மகாராஜ்யம் வா பாலனியம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு. இவ்விரண்டுமே செயற்கரிய செயல்கள் என்ற கருத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மகாபாஷ்யத்தை மொழிபெயர்ப்பதென்பது சாதாரண பணியல்ல. பன்மொழி புலமையும் சிறந்த நுண்ணறிவும் அசாதாரண தைரியமும் பொறுமையும் விடாமுயற்சியும் உள்ள மனிதரால் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அது. சுருங்கச் சொன்னால் சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களை போல் உள்ள மனிதரால் மட்டுமே இயலக்கூடிய ஒரு செயல். பாஷ்யத்தின் ஒவ்வொரு சூத்திரத்தையும் விளக்குவதற்கு முன் அந்த தலைப்பில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை முதலில் கூறிவிட்டு சம்ஸ்கிருத தேவநாகிரி எழுத்தில் மூலத்தை பதிவு செய்துவிட்டு அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பை தந்திருப்பார். மேலும் அக்கருத்துகளை தெளிவுபடுத்த கையட்டரின் பிரதீபம் என்ற உரையிலிருந்தும் நாகேஷ பட்டரின் உத்யோதம் என்ற உரையிலிருந்தும் மேற்கோள்கள் காட்டியிருப்பார். தேவையான இடங்களில் அவருடைய கருத்துகளையும் வேற்று கருத்துகளையும் அடிக்குறிப்புகளில் பதிவு செய்திருப்பார். இதில் சூத்திர அட்டவணை, வார்த்திக அட்டவணை, முக்கிய வார்த்தைகளின் அட்டவணை, ஆங்கில சொற்கள்
சொற்களின் அட்டவணை, பரிபாஷை மற்றும் நியாயங்களின் அட்டவணை போன்றவற்றை இணைத்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும். பேராசிரியர் குப்புசுவாமி சாஸ்திரி அவர்களே இந்நூலின் முகவுரையில் கூறியிருப்பது போல் இந்த விளக்க உரை மிகவும் முக்கியமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் எளிதாகவும் உள்ளது. பாரம்பரிய விளக்கங்கள் உடன் மிகவும் ஒத்துப்போகிறது. மேலும் உலகெங்கும் உள்ள பல நவீன அறிஞர்கள் இவரை பாராட்டி உள்ளனர். டாக்டர் கெல்ஹான், டாக்டர் பண்டர்கர், டாக்டர் மேக்ஸ்மில்லர் போன்றவர்கள் இவரை வெகுவாக புகழ்ந்து உள்ளார்கள். சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது மகாபாஷ்யத்தின் மொழிபெயர்ப்பின் 2 பாகங்கள் மட்டுமே வெளியிட்டிருந்தார். அவர் பணி ஓய்வு பெற்ற பின் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அன்பு கட்டளைக்கிணங்கி மகாபாஷ்யத்தை முழுவதும் மொழிபெயர்த்து உரை எழுதினார். இப்பெரும் பணி 1953 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் ஒரு விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நிறைவு பெற்றதாக சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்களே குறிப்பிட்டுள்ளார். பின்னங்குடி ஸ்வாபிஜனஹ சுப்பிரமணியாபிதோ த்விஜஹ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடம் அதிஷ்டாய விலசதாம் யமினாம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி நாம பாவனம் தததாம் ஆக்ஞா ரூபானுக்ரஹேண ஷஷ்டேஹே பூர்த்தேரனந்தரம் அகரோத் ஆங்கில பாரத்யா மகாபாஷ்ய விமர்சனம் விஜயநாம சம்வத்சரே சிம்ஹமாசி சுக்லபக்ஷே விநாயக சதுர்த்தியாம் இதம் விமர்சனம் சூத்ராந்தம் சம்பூர்ணம் என்று இவர் குறிப்பை கொடுத்துள்ளார். இந்த மொழிபெயர்த்த பதஞ்சலி மகாபாஷ்யம் மொத்தம் 4000 பக்கங்களில் 14 பாகங்களாக பதிப்பிக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களின் பேரன் திரு P.N. நடராஜன் மற்றும் அவர் குடும்பத்தாரின் கொடையாலும் ஒத்துழைப்பாலும் தற்போது குப்புசுவாமி சாஸ்திரி ஆய்வு நிலையத்தால் அனைத்து 14 பாகங்களும் அச்சிடப்பட்டு கிடைக்கப் பெறுகின்றன. இவை சம்ஸ்கிருதத்தின் ஆரம்ப நிலை, இளங்கலை, பட்டதாரிகளில் இருந்து ஆய்வாளர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. 1968ஆம் ஆண்டு அவர் எழுதிய வால்மீகி ராமாயணம் பற்றிய திறனாய்வு சுவாரஸ்யமாகவும் இலக்கிய சுவையுடனும் விளங்குகிறது. காளிதாசரின் குமார சம்பவம் முதல் அத்தியாயத்திற்கு இவர் எழுதிய ஆய்வு நூலில் அன்னை பார்வதியை பற்றி வர்ணிக்கும் போது அன்னை பார்வதியின் இளமையை பற்றி என்னால் எவ்வாறு வர்ணிக்க இயலும்? ஒரு குழந்தை தன் தாயின் எல்லா பாகங்களின் மேலும் உரிமை கொண்டாடுவதல்லவா? அன்னை பார்வதி தெய்வத்தாயாததால் அவளை பாதாதி கேசம் வரை வர்ணிக்க வேண்டுமோ அன்றி மனிதர்களைப் போல் கேசாதி பாதம் வர்ணிக்கலாகாது என்று கூறுகிறார். இவர் மேலும் கீர்வாணி, கிரந்தானுசரித்தம், மகாபாஷ்ய பிரகாஷிகா, ஹிஸ்டாரிக்கல் தமிழ் ரீடர், சங்க நூல்களும் வைதிக மார்க்கமும், ஹிந்து மத வினாவிடை, நவீன தமிழ் இலக்கணம் போன்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார். பல ஆய்வு கட்டுரைகளையும் 40க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதி குவித்திருக்கிறார் இவர். காசியிலிருந்து இவருக்கு வித்யாரத்னம், கேரளத்தில் இருந்து வித்யாநிதி, கர்நாடகத்தில் இருந்து வித்யாபூஷணம், அலகாபாதிலிருந்து மகா மகிமோபாத்தியாய போன்ற பல பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முக்கியமாக சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களின் தமிழ் மற்றும் சம்ஸ்கிருத புலமைகளை கங்கைக்கும் யமுனைக்கும் ஒப்பாகவும் அவர்களுடைய ஆங்கில புலமையை அந்தர்வாகினியான சரஸ்வதிக்கும் ஒப்பிட்டு காஞ்சி காமகோட்டி மகாஸ்வாமிகள் அவர்களை வாணி திரிவேணி பிரயாக என்ற பட்டத்தை அளித்துள்ளார். வாழ்வின் இறுதி வரை தமிழ் மொழிக்கும் சம்ஸ்கிருத மொழிக்கும் தன் பங்களிப்பை அயராமல் நல்கிய இவர் 1978ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி திருவையாறில் தனது இல்லத்தில் இயற்கை எய்தினார். வேத வேதாந்த சப்தார்த்த பாஷா சாஸ்திர விசாரதாக விபஞ்சீம் வாதயந்தீவ வாச்சம் வாகர்த்த கோவிதாக துவன்யாலோகம் மகாபாஷ்யம் சோத்கிரந்தம் சமரீரச்சன் பாஷாந்தராஸ்ரிதம் ஸ்ரீமத் சுப்பிரமணியாபிதாங்கிதாக
அர்த்தாஹரண கௌஷல்யம் கிம்ஸ்தும சாஸ்திரவாதினாம் அவ்யயேபியோபி ஏ சார்த்தான் நிஷ்கர்ஷந்தி சஹஸ்ரஷா என்று அவரை நாள்தோறும் நினைவு கூர்ந்து அவருடைய எழுத்துக்களை படித்து பயனுறுவோமாக. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பி. ச. சுப்பிரமணிய சாஸ்திரி எழுதிய கிருதி பரிச்சயக. உரை நிகழ்த்தியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் வி. யமுனா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.